வந்து நம்ம இறால் எதுவுமே வாங்கிட்டு வரல. இந்த தும்பை வச்சு தான் மீன் பிடிக்க போறோம். அந்த ஜிகினா துணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜிகினா துணி வச்சு தான் இன்னைக்கு வந்து நம்ம மீனை வந்து பிடிக்க போறோம். நல்லா பெரிய பெரிய பாறையா பிடிப்போம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து தூண்டியை வந்து நம்ம அரி செட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அரி செட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம தூண்டியை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ தும்பு பார்த்தீங்க அப்படின்னா 2 கலரா வைக்க போறோம். காட்டு ப்ரோ எப்படி இருக்குன்னு காட்டு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி மினுங்குதுன்னு பாருங்க. கெட்டு அப்படி கெட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி செட் பண்ணி மீன்கள் பிடிக்கலாம். இறால் எதுவுமே வாங்க தேவையில்லை. இப்போ வந்து தும்பு தூண்டியை வந்து செட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதாங்க தும்பு தூண்டி. ஒரு ரோலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 தூண்டி 7 தூண்டி வரைக்கும் நம்ம கட்டி கடல்ல போட்டு இழுக்க போறோம். பெரிய பெரிய பாறை மீனை நம்ம தூக்க போறோங்க. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். தூண்டி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. மொத்தம் இதுல எத்தனை அரி வச்சிருக்கோம்ல, எத்தனை தூண்டி வச்சிருக்கோம்? 7 தூண்டி வச்சிருக்கோங்க. இந்த ஒரு ரோல்ல பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா 7 தூண்டி வச்சிருக்கோம். இப்போ அடுத்த தூண்டி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த ரோலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பசங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த கம்பி வழியா. பாக்குறதுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கு உனக்கு அனுபவம்? நம்ம தம்பிமாரி பூராமே பாத்தீங்க அப்படின்னா பொடி நடையா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி இந்த பைய தூக்கிட்டு இதுலதான் நம்ம பொருள் இருக்குங்க. அந்த தூண்டி தும்பு தூண்டி இதுலதான் இருக்கு. அப்படி தூக்கிட்டு நடந்து போக வேண்டியதான். இப்ப நம்ம தம்பிமார்கிட்ட கேட்போம் இதுல நடந்து வந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சொல்லுங்களேன். உயிரை கையில தான் உசுர கையில தான் பிடிச்சிட்டு வந்தோம். அந்த மீனை ஒத்த மீன் பிடிக்கிறக்காண்டி இதுல உசுர பிடிச்சிட்டு வந்தோம் கையில. அதனால ஒத்த லைக்கை மட்டும் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஒத்த லைக்கை மட்டும் போட்டு உங்களுடைய லவ் சப்போர்ட்டை கொடுங்க. மீன் பிடிக்க கிளம்பியாச்சுங்க. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளேஸ் வந்து தெளிவா இருக்கும் நடந்து போறதுக்கு. பைய தூக்கிட்டீங்களாட? வாங்க பைய தூக்கிட்டு நடந்து வாங்க. அப்படி செருப்புல நம்ம கழட்டி போட்டுட்டோம். ஏன்னா அந்த பாக்குறதுக்கே அது ஒரு அனுபவமா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு அதில் நடக்கிறதுக்கு. சரத்து எப்படி இருந்துச்சு அதில் நடக்க? பயங்கரமா இருந்துச்சு. செம்ம அனுபவம் கிடைச்சிச்சு. மீன் பிடிச்சாதான் உண்டு. மக்களே இந்த இடம் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கு தூண்டில தும்பு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டாப்புல. என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா கட்டா மீனுங்க. நல்லா உயிரோடு கிடைக்கு பாருங்க. கட்டா மீன் வேற லெவல்ல டேஸ்டா இருக்கும். இல்லை மீன் பிரியாணி போட்டு சாப்பிட்டோம்னா இன்பமா இருக்கும். இதோட எத்தனாவது கட்டானா உங்களுக்கு? 4. இதோட 4வது கட்டா பிடிச்சிருக்கீங்களோ? எல்லாமே இந்த சைஸ் பிடிச்சது தானா? காட்டுங்க. அண்ணன் பிடிச்ச மீன்கள் உள்ளது இந்த பையில பிடிச்சிருக்காங்க. எத்தனை பாறை கிடக்கு உள்ளக? பாறை 20 பாறை இருக்கும். பாறை ஒரு 20 பாறைட்ட பிடிச்சிருக்காங்க. சைஸ் பாறை 10. சைஸ் பாறை 10. கட்டா வந்து ஒரு 4 கட்டா பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம டீம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் போட்டு ஆஞ்சிட்டு கிடக்கு. ஆனால் ஸ்டிக்கில் தானே பிடிச்சிங்க இப்படிலாம் அண்ணே? ஸ்டிக்கில் தாங்க நல்லா பிடிக்கும். இந்த ஸ்டிக்கோட விலை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 7000 ரூபாங்க. இந்த அண்ணனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாறை குட்டி பிடிச்சிருக்காங்க. இதுதான் மொத பாறையானே. இதுதான் மொத பாறை மீன் பிடிச்சிருக்காங்க. இப்போதான் வந்தீங்களாண்ணே? வந்து எவ்வளோ நேரம் இருக்கும்? 3 மணிக்கு வந்தோம். 3 மணிக்கு வந்துருக்கீங்கண்ணே. இப்போதான் மொதல் மீனே பிடிச்சிருக்காங்க பாருங்க. ஸ்டிக்கு வச்சு அடிச்சோம்னா தான் மீன் நினைச்சிட்டு பிடிச்சிருவோம் போல. கையை வச்சு அடிச்சு இழுத்தோம்னா வர மாட்டேங்குது. மீன் நிறைய இறங்கி கிடந்துச்சுன்னா பிடிச்சிருவான். நானே போட 3 நாள் ஏறும். நம்ம சரத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டு போட்டு இழுத்துட்டு கிடக்கும். கையை வச்சு ஆஞ்சிட்டு கிடக்கும். குளிட்டா ரொம்ப நேரம் கையை வச்சு சுண்டிட்டே கிடக்கும். ஒன்றும் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டி எதில் குளிச்சு தூண்டி பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள பில்லரில் குளிக்கிட்டு நினைக்கங்க. வரமாட்டிக்கு. நம்மளும் அடுத்த நேரம் வரும்போது வந்து இந்த ஸ்டிக்கு தாங்க வந்து வாங்கிட்டு வந்து பிடிக்க பார்க்கணும் மீனை. இன்னும் கொலியா இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வசமா கொலிக்கிட்டு போலங்க. வந்துட்டால
இல்லை அங்கிட்ட இழுத்தான் தூண்டில் போய் கொள்ளதான் செய்யும். மீன் பிடிக்கலான்னு ஆசையாக செஞ்சு அந்த தும்பு துண்டி வந்து நம்மளுக்கு கடலில் அத்து போயிருச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சும்மா யாராவது ஒரு மண்டை ஒரு அண்ணன்ட்ட பாறை வாங்கணும், குட்டி பாறை. அதை வாங்கி மண்டையை வச்சு போட்டு பார்த்தா அதுவும் ஒன்றும் பிடிக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கு வச்சுருந்தோம்னா தான் அந்த துப்பு துண்டி ஆட்டும் போது வந்து நல்லா மீன் கணக்காக வந்து இதாகுதுங்க. அப்போ போல தான் வந்து நல்லா மீன்கள் பிடிக்குது. இப்போ அங்கிட்டு ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ஸ்டிக்கை வச்சு அடிச்சு நல்லா பெரிய பெரிய பாறை மீன், பொடி பொடி பாறை, இந்த கட்டா மீன்கள் எல்லாமே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கனுக்குள்ள தான் நம்மளுக்கு அந்த துண்டில் ஒன்றும் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ அதோட தான் பார்த்தோம். அப்படியே டைம் வேறு ஆயிடுச்சு. இப்போ கிளம்ப போகிறோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி மீன் பிடிச்சிருக்குங்க, மஞ்சப்பாறை குட்டி. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கு துண்டியில் பிடிச்சது தான். நம்மளும் அடுத்த டைம் வந்து ஸ்டிக்கு துண்டி தான் வாங்கி போட போகிறோங்க. அப்படியே பொரிச்சோம்னா வேற லெவலில் இன்பமாக இருப்பான் சாப்பிட்றதுக்கு. இன்னொரு அண்ணனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பாறை குட்டி அடி பாருங்க. உள்ள ஒன்று போகுது, இடையில ஒன்று போகுது. இன்னொரு அண்ணனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாறை மீன் கிடைச்சிருக்கு. அவங்க பிடிச்சு போட்டது வேண்டாம். இங்கப்பா சரியா வசமா மாட்டிக்கிட்டானே அவளுக்கு. அண்ணனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாறை மீன் கிடைச்சிருக்கு. எல்லாமே சிறுசாதான் பிடிக்கிறேண்ணே. 2 கிலோ 1 கிலோலாம் பிடிச்சிருக்கா? பிடிக்கிறேண்ணே. ஸ்டிக்கில் வச்சு நல்லா வெளுவென்னு இழுக்காங்க பாறையை. இப்போ இந்த அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 4 பாறையை பிடிச்சி போட்டிருக்காங்க மொத்தமாக. இது பாருங்க. துடிக்க 4 பாறையை பிடிச்சி போட்டிருக்காங்க. பாருங்க இந்த அண்ணன் வந்து இன்னொரு மீன் பிடிச்சிருக்காங்க, 2 மீன் பிடிச்சிருக்காங்க. துடிக்க பாறையை பிடிச்சி அள்ளி சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாம் பொடிச்சு பொடிச்சாதாங்க பிடிக்கி. 1 கிலோ 2 கிலோ சைஸ்ல பிடிக்க மாட்டேங்கி. இப்போ இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா இன்னொரு மீனை பிடிச்சிட்டாங்க. இதுவுமே அதே சைஸ்ல ஒன்று மீன் தாங்க. சவுண்டு கொடுக்கு, சவுண்டுலாம் கொடுக்கு. பெரிய பாறையை இதோட அம்மா பாறையை கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். தூக்கி போடுங்க. அடுத்து 1 கிலோ 2 கிலோ சைஸ்ல பாருங்க. அவன் மறைக்காதவன. அங்க பாத்தீங்க அப்படின்னா நண்டு வலை இறக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு இப்போ வந்து ஒரு மீன் கிடைச்சிருச்சு. எத்தனை மீன்? ஒன்னே ஒன்று வந்திருக்குங்க.
இதுலயும் சவுண்ட் கொடுக்குது. இப்ப அமைதியாயிட்டு தாய் பாறையை கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து போடுங்க 1 கிலோ 2 கிலோ பாறை தான். இதான் நீங்க என்ன தூண்டின்னா சொல்லுவீங்க? சபிக்கு தூண்டி சொல்லுவீங்க என்ன? நம்ம தும்பு தூண்டின்னு தான் சொல்லுவோம். அதை நம்ம கடலுக்குள்ள போய் நம்ம அந்த முட்டைக்கான கொழுச்செல்லாம் பிடிப்போமா, இதை தும்பு தூண்டின்னு தான் சொல்லுவோம். பாத்தீங்கன்னா இந்த அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய பாறை ஒன்று கிடைச்சிருக்கு. ஆனா முகத்தை மட்டும் காட்டக்கூடாதுட்டாங்க அண்ணன் வந்து. பாருங்க இதுமே சவுண்டு கொடுக்குதுங்க. தாய் பாறையை கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். தட்டி போடுங்க, தட்டி போட்டு சடான்னு போடுங்க. பெரிய பாறை தான், 2 கிலோ சைஸ்ல பாறை பிடிக்கும். பாத்தீங்கன்னா இது ஒரு 1/2 கிலோ இருக்குங்க. ஒரு அண்ணனுக்கு பிடிச்சிருச்சு வசமா. என்ன உணர்ச்சி இல்லாம கிடக்கு. இந்த சுட்டிக்க ஆரம்பிச்சிட்டான். இவர் சவுண்டை கொடுக்காம பாருங்க. இது இதோட தாய்ப்பாறையை கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். 4 கிலோ 5 கிலோ சைஸ்ல. பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பாறை பிடிச்சிருச்சு. இப்போ இன்னொரு அண்ணனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல குட்டி பாறை கிடைச்சிருக்கு. மஞ்ச பாறை குட்டி. எத்தனை மீன் இதோட? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்கண்ணே. இனிமேதான் பிடிப்பீங்கண்ணே கிலோ கணக்குல. எல்லாருமே ஸ்டிக் தூண்டி தாங்க வச்சிருக்காங்க. நம்ம தான் புதுசா ஒரு ஹேண்ட் ஃபிஷிங் சொல்லி டெக்னிக்கோட கொண்டு வந்தோம். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாயில் ஆயிட்டு கொழுவிக்கிட்டோம். அதுல திருகாணி கொழுவிக்கிட்டு அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே பிடிக்கல. நம்ம ஏமாற்றத்துல தான் போறோம். எல்லாருமே நல்லா பாறை மீனா பிடிக்காங்க. எல்லாமே சின்ன சின்ன பாறை தான் பிடிக்காங்க. யாரும் 1 கிலோ சைஸ்ல 2 கிலோ சைஸ்ல பிடிக்கல பாறை மீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் விண்டு ஃபிஷர்மேனை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முக்கியமா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. அப்படிதான் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் ரெக்கமெண்ட் ஆகும். அவங்களும் அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பாங்க நம்மளுக்கு. நம்ம அடுத்த நேரம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிக்கோட தாங்க வருவோம். ஸ்டிக் இல்லாதனாலதான் நம்மளுக்கு இந்த நிலைமை. இன்னைக்கு கம்பு துண்டியில கொண்டு வந்திருந்தோம்னாலும் பிடிக்க முடியாது. இந்த ஸ்டிக் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து மீன்களை வேட்டையாட முடியும். நம்ம அடுத்து வந்து ஸ்டிக்கை வச்சு வேட்டையாட ஆரம்பிச்சிடுவோம். சரிங்க, நான் இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட பிடிக்கிறேன். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை இந்த விண்டு ஃபிஷர்மேனுக்கு எப்பவும் கொடுங்க.